அனைவருக்கும் வணக்கம். இல்லை, இவன் எப்போ பார்த்தாலும் காதல், காமம், கள்ள தொடர்பு, சுய இன்பம் இதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைக்க வேண்டியது தான், தப்பு இல்லை. ஜோசியத்தை பற்றி பேசும்போது இதையே அடிக்கடி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் எல்லாருக்கும். உண்மைதான். இப்போ காதல், காமங்கிறது ஒரு காலத்தில் தெய்வீகமாக கருதப்பட்டது இல்லையா? இந்த ஷாஜகான், மும்தாஜ், அப்புறம் ராமர், சீதை, இதெல்லாம் தெய்வீக காதலாக இருந்தது. லைலா, மஜ்னு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்குதான்னா அப்படி இல்லை. ஒருத்தருக்கு வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னா அவன் வெளியில் தான் போவான் இல்லையா? அப்போ வெளியில் தேடி போக வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லா பேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கணவனோ மனைவியோ பாதை மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இது இவங்களாவா வேண்டி விரும்பி இப்படி போகிறாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அது அந்த இளமை காலங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தி. அப்போ இளமை காலங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி நடக்குது? குரு திசையாக இருந்தாலும் தடமாறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? புதன் திசையில் தான் நடக்கணும்னு இருக்கா? புதன் காதல் கிரகம், அதனால் காதல் வயப்பட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. சுக்கிர திசை உணர்ச்சியை தூண்டிடுச்சு, ராகு திசை தடம் பொருளை வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. சுக்கிர திசையாக இருந்தாலும் சரி, குரு திசையாக இருந்தாலும் சரி, சூரிய திசையாக இருந்தாலும் சரி, சனி திசையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு திசையாக இருந்தாலும் தடமாற வைக்கிறதுக்கு காரணம் ஒரு கிரகம் அது லக்னத்துக்கு எத்தனை பாவதிபதி அப்படிங்கிறத பார்க்குறத விட எந்தெந்த வீடுகளில் இருந்தால் இந்த மாதிரி தடம் பொருளை வைக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறணும். எந்தெந்த வீடுகள்? சுக்கிரனின் வீடுகள், உணர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கிரனின் வீடுகள். அதுக்கு முதல்ல சந்திரனின் வீடு. சந்திரன் மனோகாரகம் இல்லையா? காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? உடலை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போதும் தடம் பொருளை வைக்குது. காரணம், அங்கே சனியுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அழிக்கிறவங்களுடைய நட்சத்திரம் இல்லையா? அதை முதல்ல புரிஞ்சு பார்க்கணும். அப்போ சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா தடமாற வைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுமா? இல்லை நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்தை கொடுக்குமா? இதை பிடிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஒரு ஜோதிடருடைய திறமையும் இருக்குது. காலபுருஷனுக்கு அதே 4ஆம் இடம் தானே. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்தை குறிக்கக்கூடிய இடம் தானே. அப்போ அதையும் பார்க்கணும்ல. அப்போ பொருளாதார ரீதியாக சம்பாரித்து முன்னுக்கு வர போகிறானா, இல்லை இளமை பருவத்தில் இருக்கிறனால தடம் பொருளை போகிறானா, காதல் வயப்பட போகிறானா, காமத்தில் திளைக்க போகிறானா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. 2வது சுக்கிரனுடைய வீடு. காலபுருஷனுக்கு 2, 7 அதிபதி. முறைப்படியான திருமணம் செஞ்சு கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ போகிறாங்களா? இல்லை 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிவினை அதனால் வேறொரு பெண் மீது அல்லது கணவர் மீது ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டு தடம் பொருள போகிறாங்களா? இதெல்லாம் எப்படி புரிகிறது? எப்படி புரிஞ்சுக்கிறது? லக்னாதிபதியாக திசையாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரனுடைய வீடுகள், புதனுடைய வீடுகள், சந்திரனுடைய வீடு, சனியுடைய வீடான கும்பத்தையும் எடுத்துக்கலாம். மகரத்தை எடுத்துக்க முடியாது, கும்பத்தையும் எடுத்துக்கலாம். இந்த 6 வீடுகளில் உட்காந்து ஒரு கரக்கம் திசையை நடத்தினா அது தடம் பொருளை வைக்கும் அப்படிங்கிறது ஒரு 50% ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாக்கி 50% சொல்ல முடியாது. 50% ஸ்ட்ராங்காக சொல்லலாம்னா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள், சாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்கே நட்சத்திரத்துடைய சாரத்தை வச்சு தான் எந்த ஒரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருக்கு, அது யாருடைய வீடு, அவங்களுடைய குணத்தையும் சேர்த்து பொறுத்து அந்த பலனை கொடுக்கும். சுக்கிரனுடைய வீடுனால சொத்து பத்தை மட்டும்தான் கொடுக்கும்னு பலன் எடுக்கவும் முடியாது. உணர்ச்சியை தான் தூண்டும்னு ஒரு முடிவுக்கும் வந்துடவும் முடியாது. சந்திரனுடைய வீடுனால அப்போ சொத்து பத்தை சேர்ப்பான், அல்லது தாயோடைய ஆரோக்கியம், ஆயுள் கண்டிஷன், இவருடைய உடல் சுகம், அல்லது இன்னும் எல்லா வேணாலும் எடுத்துக்கலாம். அதை மட்டும்தான் கொடுக்குமா, இல்லை வேறு இந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறணும். இந்த இடங்களில் குரு பகவான் முழு சுபர்னு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் கூட தடம்பொருளை வைக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவர் காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதி, இல்லரசவத்தை கொடுக்கக்கூடியவர், தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? அவராக இருந்தாலும் அவருடைய திசையில் பாதை மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குரு பாருங்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி வீடு, புதன் வீடு இல்லையா? அங்கே உட்காந்து திசையை நடத்தும்போது கூட பாதை மாற வைக்கிறதுக்கு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது பெண்கள் ஜாதகத்திலே பார்த்துருக்குறோம். இப்போ இப்படியும் எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும்தான் கொடுத்து சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒருத்தன் படிக்கிறானா, படித்து முடித்தவனையே டிகிரி வாங்கிடுவானா, டிகிரி வாங்கினவனையே வேலைக்கு போயிடுவானா, அது அரசு வேலையாக இருக்குமா, உத்தியோகமாக இருக்குமா, அல்லது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ணுவானா,
அது பெரிய லெவலில் வருமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலையாகவே போயிடுமா, இவனுக்கு முறைப்படியான திருமணம் நடக்குமா அல்லது காதல் திருமணம் தான் நடக்குமா, அந்த இல்லற வாழ்க்கை கடைசி வரைக்கும் சுமூகமாக போகுமா, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா, அல்லது உடாலை பிரிவினை வந்துடுமா, இரண்டாம் தரம் அமையுமா, தாரதோஷம் ஏற்படுமா, இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியும்? ஒரு கிரகம் திசை நடத்துகிறத வச்சு. அதுபோக ஆயிலையும் சொல்கிறது, விபத்து ஏற்படுமா, கண்டம் ஏற்படுமா, தாய் தந்தை சகோதரன் இவங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கும், ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதுபோக இவங்களுடைய இறப்பு எப்படிப்பட்ட இறப்பாக இருக்கும். இறப்பை கூட விட்டுருவோம், எனக்கு இருந்தாலும் இறந்து தானாகணும். சரி, பிற்காலங்களில் வயசு முதிர்ந்த காலங்களில் வயதான காலங்களில் இவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அது லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக இருக்கட்டும், லக்னாதிபதியாக இருக்கட்டும், 5ஆம் இடத்த அதிபதியாக இருக்கட்டும், 9ஆம் இடத்த அதிபதியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படி பலன் சொல்ல முடியும்? அவங்க திசையிலேயே கண்டம் உயிர் போகிறது உண்டு. அவங்க திசையில் மிகப்பெரிய பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து சம்பாதிக்கிறது உண்டு. இதெல்லாம் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கிரகம் எங்கே உட்காந்து திசை நடத்துது அப்படின்னு பார்க்கணும். அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்கிறத விட அது யாருடைய வீடு, அந்த கிரகத்துடைய இயற்கை சுபாவங்கள் என்ன, அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் என்ன, அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன கிரகத்துடைய நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர அதிபதிகளோட குணங்கள் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் பலனை செய்யும். லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதி உடனே யோகத்தை தள்ளி கொடுத்துருவாருன்னு முடிவுக்கு வந்துட முடியாது. லக்கணத்துக்கு பாதக அதிபதி, மாரக அதிபதி, தோஷத்தை கொடுக்கக்கூடிய அட்டம் அதிபதி, இவங்க உட்கார்ந்து இந்த இடத்துல திசை நடத்துகிறாங்க, அது ஒரேடியாக கவிச்சிரும் முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா மறைவுஸ்தனாதிபதிகள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய யோகத்தை தள்ளி கொடுத்துரும். அவங்க கொடுத்தாங்கன்னா பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய சொத்து பத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க. அதுதான் திடீர் அதிர்ஷ்டமாக வேலை செய்யுது. இந்த இடத்துல நீசமாக இருக்கா, நீசபங்கமாக இருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். வர்க்கோதமாக இருக்குதா, வக்ரமாக இருக்குதா, இதெல்லாம் பார்த்து பலன் எடுக்கணும்னா முதல் ஸ்டெப்பு, ஒரு கிரகம் எந்த வீட்டில் உட்காந்து திசையை நடத்துது, அது லக்னத்துக்கு எத்தனை இடம் பார்க்குறத விட அந்த கிரகத்துடைய இயற்கை சுபாவங்கள் என்ன, அந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது, அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம் இருக்குது, இந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, இது ஒரு கணக்கு. இது போக உள்ளே உட்காந்துருக்க சாரநாதன் இல்லையா, ஒரு கிரகம் அந்த வீட்டில் உட்காந்துருக்குன்னா யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அதை பார்க்கணும்ல. அந்த நட்சத்திரம் யார், அது லக்னத்துக்கு எத்தனாம் இடம், அந்த கிரகத்துடைய இயற்கை சுகம் என்ன, காரகத்துவம் என்ன, அதன் வழியாக தானே வேலை செய்யும். வீடு கொடுத்த டெபாசிட்டர் குணத்தை சொல்கிறாரு, அது இறங்கி வேலை செய்யக்கூடியது அந்த நட்சத்திரநாதன் தானே, அவருடைய குணத்துலேயும் செயல்படுவார்ல. இப்போ அதையும் பிடிக்கணும்ல. அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதி, இந்த கிரகத்துக்கு திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறார், இதெல்லாம் வச்சு பலன் சொல்லணும்ல. இதைத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன், புதன், சந்திரன், சனியுடைய வீடான கும்பராசியில் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தினா கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது உணர்ச்சிங்கிறது காதல் உணர்ச்சியாக இருக்கலாம், இல்லை இந்த கோப உணர்ச்சியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு அவசர புத்தியாக கூட இருக்கலாம். இதில் எது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி குரு வீட்டில் உட்காந்து ஒரு திசையை நடத்துதுன்னா குரு அளவுக்கு அதிகமாக கொடுத்துட மாட்டார். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி பொருளாதாரத்தை கொடுப்பார். குரு தனகாரகன் தானே, வருமானத்தை குறிக்கக்கூடிய காரகன் தானே, அளவோடு கொடுப்பார். நீடிச்சு நிற்கும், நிலையாக நிற்கும்னு எடுக்கலாம். சுக்கிரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கரகம் தான், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கரகம் தான். அவர் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா கொடுத்துட்டா பின்னாடி பிடுங்கிட்டு போயிடுவார். குரு கொடுத்தா பிடுங்க மாட்டார், சுக்கிரன் கொடுத்தா பிடுங்கக்கூடிய அமைப்பு உண்டு. ராகு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கும், சமயத்தில் கவுத்திட்டு போகிறதும் உண்டு இல்லையா. அந்த மாதிரி ராகு கேதுக்களுக்கு வீடு கிடையாது. ராகு திசை இப்படி குரு வீட்லேயோ சுக்கிரன் வீட்லேயோ உட்காந்து கொடுத்தா, சுக்கிரன் வீட்டில் கொடுக்கும்போது திடீர் அதிர்ஷ்டமாக கொடுத்து பின்னாடி பிடிங்கி விட்டுருவார். குரு வீட்டில் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது நிலைச்சி நிற்கிற மாதிரி கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி வீட்டில் உட்காந்து ஒரு கரகம் திசை நடத்தினா, அல்லது சனியே திசையை நடத்தினா, சனி மெதுவாக போகக்கூடியவர் தானே, மந்தக்காரகன் தானே, எதை கொடுத்தாலும் மெதுவாக தான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ சனியே குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் உட்காந்து திசை நடத்தினா எப்படி இருக்கும்? சனி குரு வீட்டில் கொடுத்தா ஏற்கனவே மந்தக்காரகன், குரு நிதானமாக கொடுக்கக்கூடியவர் இல்லையா, அப்போ நிதானமாக தான் கொடுப்பார். ஆனால் சுக்கிரன் வீட்டில் கொடுக்கும்போது அதே நிதானத்தோடு தான் கொடுப்பார். நான் திடீர்னு அதிர்ஷ்டத்தின் மூலிமா திடீர்னு கொடுப்பாரு. இது பிரச்சனையை உண்டு பண்ணும். இதெல்லாம் எப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.